ஓம் சாந்தி. எல்லோரும் நலமாக இருக்கீங்களா? சினிமா தயாரிப்பாளர் ராஜன் அவர்கள் நேற்று அடையாறு ஆற்றில் குதித்து இறந்தது எல்லோருக்குமே ஒரு பெரிய ஷாக்காக இருந்தது. எனக்குமே ஷாக்காக தான் இருந்தது. அவர் சாயங்காலம் காரில் போயிட்டு இருக்கும்போது டிரைவர்கிட்ட இங்கே நிறுத்துங்க, வாக்கிங் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு டக்குன்னு எகிரி குதிச்சிருக்கிறார். இது ரொம்ப அதிர்ச்சியை எல்லோருக்குமே கொடுத்துருக்குது. ஏன் அப்படின்னா, அவருடைய பேச்சில் அந்தளவுக்கு துணிச்சல்காரர் அப்படின்னு பேர் எடுத்திருக்கார் இல்லையா. நிறைய விமர்சனம் வைப்பார். இப்போ பிரபலங்கள் மேலெல்லாம் கூட, கமல்ஹாசன் இவங்கள மாதிரி நபர்கள் மீதெல்லாம் கூட பயங்கரமாக விமர்சனம் வைப்பார். குறிப்பாக இந்த பிரபலமான நடிகர்கள் சம்பளத்தை குறைக்கணும், இந்த மாதிரி விஷயத்தை தைரியமாக பேசக்கூடியவராக இருந்தார். அதே மாதிரி ஜென்ரலாக பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் கேள்வி கேட்டால் எல்லோருமே கொஞ்சம் பயப்படுவாங்க. ஆனால் அவரையே எதிர்த்து பப்ளிக் அந்த மேடையிலே பேசலாம் செஞ்சார். இதனால் அவர் ரொம்ப தைரியசாலி, அவர் போய் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு எல்லோருமே நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னொன்று அவர் தனிமையில் வாழ்ந்தாருன்றாங்க. அதனால் அந்த தனிமை பயத்தினால் ஒரு வேளை அவருக்கு தற்கொலை எண்ணம் வந்ததா அப்படின்னு சொல்கிறாங்க. கடந்த 2 மாதமாக அவர் எந்த நிகழ்ச்சியும் கலந்துக்கலை. அதை தான் நாங்கள் பண்ண தப்பு. அவர்கிட்ட கால் பண்ணி, என்ன சார் ஏதாவது பிரச்சனையா, நம்ம சரி பண்ணலாம் சேர்ந்து அப்படின்னு சொல்லியிருக்கணுன்ட்டு இன்னொரு ப்ரொடியூசர் கூட சொல்லியிருந்தார். இதில் என்ன அப்படின்னா, எதுக்கெடுத்தாலும் எமோஷ்னலாகி சத்தம் போட்டுட்டு இருந்தால் அவங்க தைரியமானவர்கள் அப்படின்னு நினைக்கிறதே தப்பு. ஏன் அப்படின்னா, அங்கே ஆக்சுவலாக அவங்க எமோஷ்னல் ஆனவங்கன்றது தான் உண்மையை தவிர தைரியமானவங்க கிடையாது. அமைதியாக இருக்கிறவங்களாம் தைரியம் இல்லாதவங்கன்னு கிடையாது. உண்மையிலே அமைதியாக இருக்கிறது தான் மிகப்பெரிய தைரியம் இல்லை. விஜய் அவர்கள் பாருங்கள், அமைதியாகவே தான் இருப்பார். இப்போ எவ்வளோ பிரச்சனை வந்தது, அதிலும் அமைதியாகவே இருந்து கடைசியில் வெற்றியும் கண்டு இருக்கிறார். அதுதான் சைலன்ஸ் பவர். சயின்ஸ் பவரை விட சைலன்ஸ் பவர் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு கடவுள் சொல்லுவார். அப்போ ஒரு விஷயத்துக்கு எமோஷன் ஆகுறாங்க அப்படின்னா, தனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடக்கிறத அவங்களால தாங்கிக்க முடியல. அந்த தாங்கிக்க முடியாதது வீண் எண்ணங்களை உருவாக்குது. அந்த வீண் எண்ணங்களுடைய வேகம் அதிகமாக இருக்குது. எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குதுன்னா, அது வாய் வழியாக வர்றதையும் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுதான் ப்ரொடியூசர் ராஜன் அவர்கள் விஷயத்தில் இதுவரைக்கும் நடந்தது. அவர் கோபப்பட்டது எல்லாமே. அவரால் அதை கட்டுப்படுத்த முடியல இல்லை. தனக்கு பிடிக்காத ஒரு சூழ்நிலையில் அவரால் அங்கே இருக்க முடியலன்னும் போது ஒன்று அங்கேருந்து வெளியேறார், இல்லை என்றால் சம்மந்தப்பட்டவர்களை வெளியேற்றுற மாதிரி பேசுகிறார். இந்த உலகத்தில் எல்லா விதமான விஷயங்களும் இருக்கும். அப்போ இந்த உலகத்துக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைன்னு நீங்கள் விலகி இருந்து பாருங்களாம். இது ஒரு அற்புதமான சினிமா மாதிரி இருக்கும். எல்லாருமே அவங்கவுங்களுடைய பார்ட் ஏற்கனவே அவங்க ஆத்மாவில் ரெக்கார்டாக இருக்குது. அதன்படி தான் நடக்கிறாங்க. ஆத்மான்றது உயிர், அது பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது. அதனால தான் அங்கே போட்டு வைக்கிறோம். அதுதான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, எல்லா காரியத்தையும் இந்த உடல் மூலமாக செய்யுது. இந்த உடல் இருக்கிற வரைக்கும். இந்த உடல் போனவுடனே டக்குன்னு இன்னொரு உடல் எடுத்து அதில் வேறு பாட்டு நடிக்க போகுது. அடுத்தது இன்னொரு காரணம் நான் சின்ன வயசில் ஒருத்தவங்க வீட்டில் டியூஷன் படிக்கும்போது அந்த மிஸ் வேறு யார் கூடயோ பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, நான்லாம் இழுத்துக்கிட்டெல்லாம் இருக்க மாட்டேன், நான் பாட்டுக்கு மாத்திரை சாப்பிட்டு செத்து போயிடுவேன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அப்படின்ட்டு. அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். மேபி 2 மாதத்தில் அவருக்கு ஏதாவது ஒரு நோய் அறிகுறி அது ஒரு பயத்தை கொடுத்துருக்கலாம். அடுத்தது நமக்கு ஒரு மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்படலாம், நம்மளை பார்த்துக்க யாரும் இல்லை, அந்த மாதிரி நிலை நமக்கு வரக்கூடாது அப்படின்னு கூட பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி நிறைய பேர் கஷ்டப்பட்டு இறக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா. மேபி அதனால் பண்ணியிருக்கலாம். ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, அவர் ஒரு ஸ்கூல் கூட நடத்துகிறாருன்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு ஸ்கூல் பிரின்சிபலு இப்படி பண்ணியிருக்கிறாருன்றது அந்த குழந்தைங்களுடைய மனதில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அப்போ என்னென்னா, அந்த தன்னுடைய வாழ்க்கையை தானே முடிச்சுக்கிறது பிரச்சனையின் ஒரு ஆப்ஷனாக அவங்க மைண்டில் பதிவாயிடும்.
இன்றைக்கி தெரியாட்டினாலும் ஏதோ ஒரு டைமில் அவங்க அந்த மாதிரி விபரீத முடிவு எடுப்பதற்கு இது ஒரு காரணமாக அமைஞ்சிடும். ஆனால் கடவுள் சொல்கிறார், இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை நீங்களே முடிச்சுக்கிறது வந்து மிகப்பெரிய பாவம்ன்றது. ஏன் அப்படின்னா, நமக்கு நிச்சயிக்கப்பட்டது நடந்தே தீரும். நம்ம செய்த கர்மா அதற்கான பலனை நாம் அனுபவிச்சே தான் ஆகணும். அப்படி இல்லைனாலும் அடுத்த ஆத்மா இல்லை, அழிவற்ற ஆத்மா வச்சு அது இன்னொரு உடலை எடுத்து அனுபவிக்கும்போது இதை விட அதிகமாக இருக்கும். ஏன்னா உலகமே இதை விட மோசமாக தான் ஆகுது. ஸோ அதை புரிஞ்சுக்கணும், தப்பிக்க முடியாது. இதை விட அதிகமாக எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி சின்ன வயசுலே அப்பா அம்மா இறக்குறாங்க. அவங்க அக்கா தான் வளர்க்குறாங்க. ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க இல்லையா. அக்கா வந்து தங்கச்சிக்கு எதுக்கு சாப்பாடு போடணும், அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வரும் இல்லையா. ஸோ பயங்கரமாக வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ணி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. ஸோ இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சா போதும்னு நினைக்கிற நேரத்தில் ஒரு பையன் பஸ்ஸில் துரத்தி லவ் பண்ணுறான். அப்போ இவங்களுக்கு லவ்லாம் இல்லை, அக்கா கிட்ட வந்து தப்பிக்கணுன்ற எண்ணம் இருக்குது. ஓகே, இப்போ ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது, பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு ஓகே சொல்லி அந்த பையன் கூட ஓடி போயிடுறாங்க. ஸோ அந்த பையன் ஒரு ரூம் எடுத்து அந்த ரூமை வந்து பூட்டியே வைக்கிறான், வெளியிலே வராத மாதிரி வச்சு சரியான டார்ச்சர் பண்ணுவானோ, அடிப்பானோ பயங்கரமாக. நரக வேதனை. அங்கே வந்து தப்பிச்சு வந்தால் போதுன்ட்டு அவங்க வந்து துடிக்கிறாங்க, நான் அப்படி என்ன பாவம் செஞ்சேன்ட்டு. ஸோ முன் ஜென்மத்தில் அவங்களுடைய கணக்கு முடிக்காமல் இந்த மாதிரி வாழ்க்கையை முடிச்சிருக்கலாம். ஸோ அதனால் இப்படியும் மாட்டுவாங்க. அது ரொம்ப கொடுமையாக இருக்கும். ஏன்னா அது தானாக நடக்கும் பொழுது அதற்கான வலிமையும் கடவுள் கொடுப்பார். கடவுளுடைய நம்பிக்கை ராஜன் அவர்களுக்கும் இருந்துச்சா தெரியாது. ஏன்னா விபூதி வைக்கிறவங்க எல்லாருக்குமே கடவுள் நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லிட முடியாது. அது சும்மா ஃபேஷனுக்காக வைக்கிறாங்க. ஸோ கடவுளை மட்டும்தான் நம்ம கெட்டியாக பிடிக்கணும். மனிதர்களையோ பணத்தையோ பிடித்தால் அது ஒரு டைமுக்கு அப்புறம் காப்பாற்றாது. அது எல்லா இடத்துலையும் பார்க்குறோம், பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ்லாம் கஷ்டப்படுறதெல்லாம் பார்க்குறோம். ஸோ இறைவனை மட்டும் நம்ம கெட்டியாக பிடிக்கணும். ஏன்னா அது மட்டும்தான் நிரந்தரமாக வரப்போகுது. ஸோ அவரை எப்படி கெட்டியாக பிடிக்கிறது, குறிப்பாக இப்போ பிடிக்கணும். ஏன்னா இப்போ இருக்கிற காலம் வந்து உலக அழிவை நோக்கி போயிட்டு இருக்குது. இந்த 5000 வருட காலச்சக்கரத்தில் முதல் பாதி எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா இதே பாரத பூமி சொர்க்கமாக இருந்தது. அங்கே வாழ்ந்தவர்களை தான் நம்ம தெய்வன் கோயில் கட்டி கும்பிட்றோம். அடுத்தது தான் கொஞ்சம் கொஞ்சமாக பாவம் செய்ய ஆரம்பிக்கிறோம். அதனால தான் இதை நரகம்னு சொல்கிறோம். ஏன் திடீர்னு பாவம் செய்ய ஆரம்பிக்கிறோன்னா, உடம்புன்னு நினைக்க ஆரம்பிக்கிறோம். அது வரைக்கும் இந்த உடலை இருக்கக்கூடிய ஆத்மா நான்ற உணர்வுலேயே தான் இருப்போம். ஒவ்வொருத்தரும் ஒருவர் ஆத்மான்னு தான் பார்ப்போம். அதனால தான் ஆண்களும் பெண்களும் அவ்வளோ அழகாக இருந்தாலும் சின்ன சலனம் கூட வராது. உடலை பார்த்தது தான் சலனம் வர்றதுக்கு. அப்போ காமமே இருக்காது. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் அடைவாள். அதுக்கு பிறகு தான் யோக பலத்தினால குழந்தை பிறக்கிறதுன்றது. அதனால தான் அவங்கள கோயில் கட்டி கும்பிட்றோம். ஸோ உடல்ன்ற உணர்வு வரும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் அது இப்போ உச்சத்தை தொடும்போது பாலியல் பலாத்காரம், கொலை இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நிற்கிறத பார்க்குறோம். ஸோ அப்போ அதில் இருந்தெல்லாம் நாம் மீண்டும் விடுபட்டால் மீண்டும் சொர்க்கத்தில் பிறக்கலாம். அப்படி விடுபடுவதற்கான வழி சொல்கிறார். மறுபடியும் உங்களை ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவை நினைங்கன்றார். அவர் செம்பு நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்கணும். அவரை தான் அல்லா பரமபிதானும் சொல்கிறோம். கடவுள் ஒருத்தர் தான். ஸோ அவரை எந்த அளவுக்கு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு உடல்ன்றதை மறந்து ஆத்மான்ற உணர்வில் நிலை பெறுவோம். கூடவே இறைவன் கொடுக்குற ஞானத்தை தினம் தினம் கேட்கணும். சுற்றி நடக்கிற எல்லா விஷயமும் நம்மளுடைய மைண்டை கரப்ட் பண்ணுது, தவறான வழியில் தான் எடுத்துகிட்டு போகுது, மதங்கள் உட்பட. கொஞ்சம் நல்ல விஷயம் இருக்கும், நிறைய கெட்ட விஷயம் இருக்கும். கலியுகத்தில் கெட்ட விஷயந்தான் நமக்கு பிடிக்கும். ஸோ அதனால் நல்ல விஷயத்தை மட்டுமே சொல்பவர் கடவுள் மட்டுமே. அதனால தான் அவருக்கு அவ்வளோ மகிமை. ஸோ அவர் ஒரு வயோதிகர் உடலில் வரார் கடைசின்னு ஒரு வருடம். அவருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குறவங்க தான் குமாரிகள். அந்த ஞானத்தை முரளின்னு சொல்கிறோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லேயும் இருக்குது. அது எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் சேனலில் போடுவோம். நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அவசியம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லாட்டினா கூட நீங்கள் பிகே சரவணகுமார் தமிழ் முரளின்னு போட்டிங்கன்னா இறைவன் கொடுக்குற அந்த ஞானம் ரொம்ப எளிமையாக புரிகிற மாதிரி, அதுவே எளிமையாக தான் இருக்கும், இன்னும் ஈஸியாக புரிகிற மாதிரி நாம் எடுப்போம். ஸோ அந்த முரளியை தினமும் கேட்கணும். குறைஞ்சது ஒரு நாளைக்கு 3 தடவையாவது கேட்கணும். கேட்டதை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை பற்றி மட்டும்தான் சிந்திக்கணும். இறைவனை செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி நினைக்கணும். இதை நினைக்க வெளி உலக விஷயத்துலேருந்து உங்களுடைய புத்தி விலகும். ஏன்னா இந்த வெளி உலக விஷயத்தை நினைக்க ஒன்று காமம் வரும், இல்லை கோபம் வரும், இல்லை பற்று வரும், இல்லை பேராசை வரும், இல்லை அகங்காரம் வரும். இது எல்லாமே கடைசியில் உங்களுக்கு துக்கத்தை தான் கொடுக்கும். ஸோ இதிலிருந்து நாம் விடுபடணும். இல்லை எதுவுமே இல்லாமல் இருந்தாலும், மரண படுக்கையிலே இருந்தாலும் மனம் அமைதியாக யாருக்கு இருக்குதோ
அவங்க தான் உண்மையான தைரியசாலி. அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தால் நான் செத்து போயிடுவேன்றது தைரியசாலி கிடையாது இல்லையா? அவங்க தவறாக வழி நடத்தப்படுறாங்க. அந்த தீவிரவாதிகள்லாம் கழுத்திலே அந்த சைனைடு வச்சுருப்பாங்கன்னுவாங்க இல்லையா? ஸோ தப்பிச்சிட முடியாது. மறுபடியும் ஆத்மா, நிரந்தரமான ஆத்மா, அவங்க இதைவிட கொடூரமான இடத்துல பிறப்பாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி தவறான இன்ஃப்ளூயன்ஸ் சினிமா இதெல்லாம் பார்க்காம இருக்கிறது நல்லது. சினிமா, அந்த பாட்டு எல்லாத்துலேயுமே விஷம் இருக்கும். நல்லது மாதிரியே இருந்தாலும் அதில் விஷம் இருக்கும். இறைவன் மட்டும்தான் சரியாக வழி நடத்துகிறார். அவருடைய நினைவிலே இருப்போம். மனம் அமைதியாகவும் தைரியமாகவும் இருக்கும். உலக அழிவை பார்த்தாலும் பதற மாட்டீங்க. ஏன்னா உடல்ன்ற உணர்வில் இருக்கும்போது தான் பயமே வரும். ஆத்மான்ற உணர்வில் இருக்கும்போது பயம் இருக்காது. ஒருவேளை ராஜன் அவர்கள் இந்த ஞானத்தை எடுத்து இதில் ஆழமாக மூழ்கினால் ஒருவேளை அந்த மாதிரி ஒரு படுத்த படுக்கையாகவே இருந்தாலும் கூட அவர் துக்கப்பட மாட்டார். ஐயோ யாருமே இல்லை, நான் என்ன கஷ்டப்படும், அதை பற்றி மைண்டு நினைக்காது. டக்குன்னு மைண்டு இறைவன்கிட்ட போகும். இறைவனை நினைக்கிறதுனால நான் தூய்மையாகி சுகம் நிறைந்த சொர்க்கத்துக்கு வரப்போகிறேன், அங்கே மிக உயர்ந்த பதவியாக நாராயணன் ஆக போகிறேன்ற அந்த சந்தோஷத்திலே இருப்பார். ஒரு லெவலுக்கு மேலே அந்த காட்சியே கடவுள் காட்ட ஆரம்பிச்சிடுவார். அப்போ அவர் கோமா ஸ்டேஜிலே இருந்தாலும் பார்க்குறவங்களுக்கு ஏதோ கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அதாவது உடல் கர்ம கணக்கு அனுபவிக்கும். ஆனால் அவருக்கு தெரியாது. அவருடைய புத்தி சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரியே ஆனந்தமாக இருப்பாங்க. ஸோ அந்த நிலை அடையணும். அந்த மாதிரி தான் நம்ம சரீரத்தை விடணும். அப்படி ஆனந்தமாக சரீரத்தை விடுபவர்கள் தான் ஆனந்தமான சொர்க்கத்தில் பிறப்பார்கள். துக்கப்பட்டு இறப்பவர்கள் துக்கம் நிரம்பிய நரகத்தில் தான் மீண்டும் மீண்டும் பிறப்பார்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இதை எல்லோருக்கும் அவசியம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ராஜன் அவர்களே இந்த மாதிரி நிலையை எடுக்கும் பொழுது யாருக்கு வேண்டுமானாலும் எப்போ வேண்டுமானாலும் மனம் இந்த மாதிரி விபரீதமாக யோசிக்கும். ஸோ இப்போவே இந்த விதையை போட்டிங்கன்னா அந்த நேரம் இந்த விதை வேலை செஞ்சு அவங்கள காப்பாற்றும். ஓம் சாந்தி. ஏன்னா நிறைய பேர் யார் கூடயாவது பேசினா சரியாகும். ஆக்சுவலாக நீங்கள் பேசுகிறது அவங்க காதிலே விழாது. அந்த நான் இது வாழ்க்கையை முடிக்கணும் இந்த எண்ணம் வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ எதுவுமே கேட்கல. அதனால தான் அவங்க கால் பண்ணுறதில்ல. அவங்களுக்கு தெரியாத இந்த மாதிரி எண்ணம் வந்தால் வேறு ஒருத்தர் கால் பண்ணணுன்ட்டு. இதை தவிர வேறு எதுவுமே அங்கே புத்தி யோசிக்காது. அதுக்கு தான் புத்தியை இறைவனோடு மட்டும் இணைக்கும் போது தான் இந்த வீண் எண்ணங்களே உள்ளே வராத அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங் ஆகுவோம். ஸோ அதற்கான யுக்திகளை தினம் தினம் இறைவன் முரளியில் கொடுப்பார். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.